الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر وقال الله تعالى أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறை அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த சாந்தி மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தம்முடைய உயிர்களை எல்லாம் படிக்கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத்தினால் வரும் வரைக்கும் அந்த புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை உள்ளபடி உண்மையான வடிவில் எடுத்து நடக்கின்ற எடுத்து நடக்க போகின்ற அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரக்காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நல்லதை கேட்போம் அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு தேற்றத்தோடு தேவையோடு இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி விரும்புகின்றானோ அத்துணை விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள் ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதல் அடியேன் குடும்பத்தினர்கள், அப்பால் அடியார்களின் குடும்பத்தின் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் இன்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அத்துணை பேர்களும் துல்கஅதாவினுடைய மாதத்திலே தற்பொழுது வீட்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் இருந்து கொண்டு இன்னொரு மாதத்தை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதம், துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம். அந்த மாதம் மிக சிறப்பான மாதம், சிறப்பான ஒரு காலம். துன்யாவில் கொடுக்கப்பட்ட நாட்களில் சிறந்த நாள் அந்த மாதத்தில் இருக்குகிறது. துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அரஃபாவுடைய நாள் அந்த மாதத்தில் இருக்குகிறது. அது போக விசேஷமாக துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 10 பெருநாளுடைய தினம் விசேடமான ஏதாவது அமல்கள் இருக்கிறதா என்று ஒரு மனிதர் கேள்வியாக கேட்டால், இந்த மார்க்கத்தில் வணக்கம் இபாதத்து என்று
எதையெல்லாம் இஸ்லாம் கோடிட்டு சொல்லி இருக்குகிறதோ அது அத்துணையும் அந்த நாளிலே செய்யலாம். விசேஷமாக குடும்பங்களோடு முசாஃபஹா செய்வது, முஆனகா செய்வது, சொந்தங்களோடு அன்பை பரிமாறிக்கொள்வது, சலாத்தை அதிகமாக சொல்வது, இது அத்துணையும் சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் விசேடமான ஒரு அமல் இருக்கிறது. அதுதான் பெருநாளுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய விசேடமான அமல் தான் இராகத்துத் தம், இரத்தத்தை ஓட்டுவது, உதுகியா கொடுப்பது, குர்பானி கொடுப்பது. இது ஆக பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி ஆக பெரிய ஒரு அமலாக இருப்பதனால் தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் உதுகியா கொடுக்க, குர்பானி கொடுக்க வசதி இருந்து அவர்கள் குர்பானி கொடுக்கவில்லையோ, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா தகுர்பன்ன முஸல்லானா, அவர்கள் தொழுகைக்காக இங்கே வர வேண்டாம் என்று சொன்னார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்த போதிலும் உதுகியா கொடுக்க ஒரு மனிதனுக்கு சக்தி இருந்து அவர் உதுகியா கொடுக்கவில்லையா, இங்கே தொழுகைக்காக நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உதுகியாவை பொறுத்தமட்டில் ஷாஃபி மதுஹபை அடிப்படையாக வைத்து சொல்வதாக இருந்தால், குர்பானி கொடுப்பது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அந்த அமலை ஒரு மனிதர் விட்டால் அது மக்ரூஹ், வெறுக்கத்தக்க ஒரு செயலை செய்து விட்டார் என்பது தான் இந்த ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையில் அது வெறுக்கத்தக்க ஒரு விடயம். குர்பானி வசதி இருந்து கொடுக்கவில்லை என்றால், இன்னும் சில மதுஹபில் உதுகியா கொடுக்க வசதி இருந்தால் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும், வாஜிபாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் வலுப்படுத்தி சொல்லுவதாக இருந்தால், பஜாரினுடைய விலையை விட ஆடு மாடுகள் அதிகமான விலைக்கு சென்றாலும் ஒரு மனிதனிடத்திலே அந்த விலையின்படி குர்பானி கொடுக்க வசதி இருந்தால் கொடுத்தே ஆக வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இதர காலங்களில் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டால் 30,000 தான். ஆனால் இந்த உதுஹியாவினுடைய இந்த காலப்பகுதியில் 60,000 தான் ஆகினாலும் கொடுக்க ஒரு மனிதனிடத்தில் வசதி இருந்தால் அவர் கொடுத்தே ஆக வேண்டும். சிலர்கள் சொல்வார்கள், சமனுல் மிஸ்ல், அந்த பஜாரினுடைய விலையை விட அதிகமாக பிராணிகள் கொடுக்கப்பட்டால், அதிகமாக பிராணிகள் விற்கப்பட்டால் குர்பானி கொடுக்க தேவை கிடையாது. அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பணத்தை பாடசாலைக்கு செலவழிக்கலாம், மஸ்ஜிதுக்கு செலவழிக்கலாம், நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கலாம் என்று சொல்வார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு விடயம். குர்பானி கொடுக்க வசதி இருந்தால் அவர் குர்பானி, அந்த பிராணி எவ்வளவு விலைக்குத்தான் விற்கப்பட்டாலும் அவர் குர்பானியினுடைய அமலை நிலைநாட்டி ஆக வேண்டும். ஏன்? இது ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இபாதத். அல்லாஹ் இந்த குர்பானியை கொடுக்குமாறு சொல்லி இருக்கிறான். எனவே நாம் கொடுத்தே தான் ஆக வேண்டும். வசதி இருந்தால் கொடுப்பது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உலகத்திலே பல வகையிலே சதகாக்கள் செய்திருப்போம். ஆனால் அத்துணை சதகாக்களை விட ஒரு மனிதனுக்கு உதுகியா கொடுப்பது,
ஆக பெரிய சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பல லட்சங்கள் ஏழைகளுக்கு செலவழித்திருக்கிறோம். ஆனால் எம்மால் எம்முடைய குர்பானி என்ற நீயத்தில் அறுக்கப்பட்டு ஒரு இறைச்சி பார்சல் ஒரு ஏழையினுடைய வீட்டை தட்டி கொடுப்பது பல லட்சம் சதகா கொடுப்பதை விட சிறந்தது சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, ஜகாத் எப்படி இபாதத்தோ, வசதி இருந்தால் ஹஜ்ஜை செய்வது எப்படி ஒரு வணக்கமோ இபாதத்தோ, அப்படி உதுஹிய்யா குர்பானி கொடுப்பது ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், குர்பானி கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன? முதலாவது இத்தாஅத், அல்லாஹ்வுக்கு வழிபடுவது. அல்லாஹ் கொடுக்குமாறு குர்ஆனில் சொல்லுகிறான், நாம் அந்த குர்பானியை கொடுக்கின்றோம். இது முதலாவது காரணம். இரண்டாவது சுன்னத்துல் கலீல் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை. நீண்ட சம்பவம் நம் அத்துணை பேர்களுக்கும் தெரியும். கழுத்திலே கடைசியாக கத்தியை வைத்தார்கள். கத்தி அறுக்க மறுத்தது. உடனே அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், ஒரு ஆட்டை கொடுத்தான், செம்மறி ஆட்டை. அதை அறுத்து குர்பானி கொடுத்தார்கள், பலியிட்டார்கள். எனவே அல்லாஹ் அந்த செயலை கபூல் செய்தான். அதை எமக்கு சுன்னத்தாக ஆக்கி இருக்குகின்றான். எனவே ஒரு அமல், ஒரு இபாதத்தாக அல்லாஹ் எமக்கு ஆக்கி இருக்குகின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியிலே கியாமத்து மட்டும் உலகம் அழியும் வரைக்கும் முஸ்லீம்கள் வாழுவார்கள். அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் உதுஹிய்யா என்ற அமலை செய்து கொண்டே தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உதுஹிய்யா கொடுக்கக்கூடிய இரண்டாவது நோக்கம் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை. மூன்றாவது தௌஸீஅத்துன் அலல் ஃபுகரா, ஏழைகளுக்கு மாமிசம் உணவாக போய் சேரும் என்பதற்காக குர்பானி கொடுக்கிறோம். நோன்பு பெருநாளுடைய தினம் ஏழைகளுக்கு ஜகாத்துல் ஃபித்ர், ஃபித்ராவுடைய அரிசி அது அவர்களுக்கு போய் சேருகிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் மாமிசம் உணவாக அவர்களுக்கு போய் சேருகிறது. எனவே ஏழைகளுக்கு உணவாக அமையட்டும் என்பதாக நாம் உதுஹிய்யா கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, முதலாவது நாம் விளங்க வேண்டும், உதுஹிய்யா என்றால் என்ன? உதுஹிய்யா என்றால் பெருநாளுடைய அந்த தினத்தில், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் சூரியன் உதயமாகி இமாம் 2 ரக்காத் தொழுவிப்பதற்கும் அதே போன்று ஹுதுபா செய்த அந்த நேரத்திலிருந்து ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த இடைப்பட்ட அந்த 4 நாட்களில் ஒரு 5 வருடம் பூர்த்தியாகி 6வது வருடத்தை அடைந்த ஒரு ஒட்டகம், 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்தை அடைந்த ஆடு மாடு, அதே போன்று 1 வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்தை அடைந்த செம்மறியாட்டை தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே மட்டுமே கொடுக்கிறேன் என்ற நீயத்தில் கொடுப்பது தான் குர்பானி, என்ற நீயத்தில் கொடுப்பது தான் உதுஹிய்யா. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒட்டகம், ஆடு, மாடு இந்த 3ஐயும் தான் குர்பானி கொடுக்கலாம், அல்லது இந்த 3னுடைய இனத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் மானை அல்லது கோழியை, இது 3ஐ தவிர வேறோ ஏதோ பிராணியை குர்பானி கொடுக்கிறார், குர்பானுடைய நீயத்தில் அறுக்கப்பட்டாலும் அது குர்பானியாக போய் சேர மாட்டாது. ஆனால் ஒரு மனிதர் எருமை மாட்டை குர்பானியினுடைய நீயத்தில் அறுக்கிறார், அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்?
நவ்அம் மினல் பக்கர், அது மாட்டினுடைய ஒரு வகை. எனவே எருமை மாட்டை குர்பானி கொடுத்தாலும் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே வயதை நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 வயதை, அதாவது பூர்த்தியாகி 3வது வருடத்தை அடைந்த ஆடு மாடு, 1 வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்தை அடைந்த செம்மறியாடு, வயது முக்கியம் சகோதரிகளே. ஒரு மனிதர் 2 வயதை பூர்த்தியாகாத ஒரு மாட்டை உதுஹிய்யாவினுடைய நிய்யத்தில் அறுக்குகிறார், அந்த அறுப்பு கூடாது, அந்த அறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது உதுஹிய்யாவாக போய் சேராது. எனவே வயதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து நேரம், அது பெருநாளுடைய தினம், சூரியன் உதயமாகி இமாம் 2 ரக்காத் தொழுவித்து குத்பாவு செய்ததற்கு பின்னால் அந்த நேரத்திலிருந்து ஐயாமுத் தஷ்ரீக்குடைய பிறை 13 3வது நாள் அந்த சூரியன் மறைவதற்கு முன்னால் கொடுக்க வேண்டும். சூரியன் மறைந்ததற்கு பின்னால் உதுஹிய்யாவுடைய நிய்யத்தில் அறுக்குகிறார், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லது அந்த பெருநாளுடைய தினத்தில் சூரியன் உதயமாகிய உடனே அறுக்குகிறார், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சூரியன் உதயமாகி இமாம் 2 ரக்காத் தொழுவித்து குத்பாவும் செய்யக்கூடிய நேரத்தின் அளவு நாம் நேரம் கொடுத்ததற்கு பின்னால் தான் உதுஹிய்யாவினுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம், மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்து தகர்ருபன் இலல்லாஹ், அறுக்கக்கூடிய பிராணி அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் அறுக்கப்பட வேண்டும். நான் இந்த ஏரியாவிலே ஒரு ஹாஜியார், ஒரு பெரும் மாட்டை நான் கொடுக்க வேண்டும், ஒரு சிறிய ஒரு மாட்டை கொடுத்தால் மக்கள் என்னை கேவலமாக கருதுவார்கள் என்று மாட்டை கொடுத்தால் அந்த உதுஹிய்யா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தகர்ருபன் இலல்லாஹ், கொடுக்கக்கூடிய பிராணி அல்லாஹ்வுக்காக மட்டும் அறுக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, சுருக்கமான நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் என்பதனால் பேசுகிறேன். அடுத்த விடயம் தான், குர்பானி கொடுப்பவர்கள் பிராணியை வாங்கும் பொழுது நன்றாக பார்த்து வாங்குங்கள். சில குறைகள் இருக்குகிறது, அது இருந்தால் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படியான குறைகள், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மாமிசத்திலே இறைச்சியிலே அதாவது குறைபாட்டை உண்டு பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு குறை அந்த பிராணியிலே இருந்தால் அந்த உதுஹிய்யா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு 2 கண்களும் பொட்டையான ஒரு மாடு அல்லது ஆடு, அல்லது நொண்டியானது, அது போன்று சொறி பிடித்தது, மாமிசத்தோடு கொம்பு உடைந்தது, அது போன்று பித்தட்டு வெட்டப்பட்டது, காது மூக்கு வெட்டப்பட்டது, வால் வெட்டப்பட்டது, கால் உடைந்தது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மாமிசத்தில் குறைபாட்டை உண்டு பண்ணுமானால் அந்த குறை இருக்கும் நிலையில் குர்பானி கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னும் சில குறைகள் இருக்குகிறது, அது அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படும், ஆனால் தவிர்ந்து கொள்வது ஏற்றமானது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு கொம்பு அல்லது 2 கொம்பும் உடைக்கப்பட்டிருக்கிறது, உடைந்திருக்கிறது, ஆனால் மாமிசத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அது போன்று ஓரிரு பற்கள் மாத்திரம் உடைந்திருக்கிறது, எல்லா பற்களும் உடைந்திருந்தால் உதுஹிய்யா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. உலமாக்களோடு மஷூரா செய்து இந்த உதுஹிய்யாவினுடைய பிராணியை வாங்குங்கள். எந்த ஒரு குறையும் இல்லாத பிராணியை வாங்க நீங்கள் முற்படுங்கள் சகோதரர்களே.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்து அறுக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தினுடைய சட்டத்தை தெரிந்து அறுக்க வேண்டும். அவர்களுக்கு தெரிந்ததை போன்று மாட்டை அறுக்க முடியாது. மார்க்கத்திலே ஒரு சட்டம் இருக்குகிறது, மார்க்கம் ஒரு வழிமுறையை வகுத்திருக்கிறது, அது போன்று அறுக்கப்பட வேண்டும். உங்களால் சரியாக அறுக்க தெரியாதா? அறுக்க தெரிந்த ஒருவரை அந்த இடத்திலே முற்படுத்துங்கள் சகோதரிகளே. சில பெண்கள் இருக்குகிறார்கள், ஆசையோடு உதுகியா கொடுக்க வேண்டும் என்று பணம் சேர்த்திருக்கிறார்கள். இந்த உதுகியாவை எடுக்கலாமா, அவர்களையும் ஒரு பங்கில் சேர்க்கலாமா என்ற கேள்வி எல்லாம் கேட்கப்படுகிறது. எனவே பெண்கள் உதுகியாவுக்காக பணம் சேர்த்து என்னை ஒரு பங்கில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம், எந்த தடையும் கிடையாது. அது போன்று ஒரு பெண் பிராணியை அறுக்க முற்படுகிறாள், அறுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு வயது வராத ஒரு பிள்ளை மாட்டை அறுக்க முற்படுகிறார், தெரிந்திருந்தால் அவரையும் உட்படுத்தலாம். ஆனால் ஆக சிறந்தது வயது வந்த ஒரு ஆண் அதாவது அறுக்க முற்படுவது தான் சிறந்தது. வயது வந்த ஒரு ஆண் குர்பானியை அறுப்பது தான் சிறந்தது சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, எம்மில் சில தவறுகள் நடக்குகிறது. அறுக்கக்கூடிய ஆயுதங்கள் மிக கூர்மையாக இருக்க வேண்டும், கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ள வேண்டும். ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்க கூடாது, அது ஏனைய பிராணிகளுக்கு வேதனையை கொடுக்கும். அது மாத்திரமல்ல சகோதரிகளே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. ஒட்டகத்தை அறுக்கும் பொழுது நாம் பார்த்திருக்கிறோம், இடது காலை கட்டி கழுத்திலே ஒரு கீறு போடுவார்கள், அது அப்படியே அதனுடைய ரூஹு பிரிந்துவிடும். ஆனால் ஆடு மாடு அறுக்கப்படும் பொழுது இடது பக்கமாக படுக்க வைத்து அதனுடைய அதாவது தலையையும் காலையும் கிப்லாவை முன்னோக்கி நிறுத்தி அறுக்கக்கூடியவர் கிப்லாவுடைய திசையை பார்த்த வண்ணம் அறுக்க வேண்டும். அறுக்கக்கூடியவர் கிப்லாவுடைய திசையை முன்னோக்கியவராக அறுக்க வேண்டும். கழுத்தை அறுக்கும் பொழுது மரி என்ற இரண்டு விடயம் இருக்கிறது. ஒன்று சுவாச குழாய், இரண்டாவது ஜீரண குழாய். இந்த சுவாச குழாய், ஜீரண குழாய், இந்த இரண்டும் ஒரே அடியாக அறுபட வேண்டும். இந்த சுவாச குழாய், ஜீரண குழாய், இந்த இரண்டும் அறுபட முன்னால் ஒரு மனிதர் கத்தி எடுத்து விட்டால் அந்த மாட்டினுடைய சட்டம் மார்க்கம் சொல்லுகிறது செத்த மாட்டினுடைய சட்டம் தான். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், செத்த மாட்டினுடைய தோலை கூட எடுக்க முடியாது, அதை பூர்த்தியாக புதைக்க வேண்டும். எனவே கத்தியை அறுக்கக்கூடிய நேரத்தில் எம்மால் தூக்க முடியாது. பூர்த்தியாக அறுத்ததற்கு பின்னால் தான் அந்த மாட்டினுடைய உடம்பிலிருந்து கழுத்திலிருந்து கத்தி எடுக்க வேண்டும். சில கூட்டு குர்பானிகள் நிறைவேற்றும் பொழுது பரக்கத்து என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு மாறி மாறி 7 பேர்களும் அறுக்குகிறார்கள். இது தவறான விடயம் சகோதரிகளே. இந்த 7 பேர்களும் சேர்ந்து ஒரு ஆயுதத்தை பிடித்து ஒரே அடியாக அறுத்தால் பிரச்சனை கிடையாது. மாறி மாறி 7 பேர்களும் அறுக்கும் பொழுது பிராணிக்கு அது வேதனையை கொடுக்குகிறது. செத்த மாட்டினுடைய சட்டம் தான் அந்த அறுக்கக்கூடிய உதஹியாவினுடைய பிராணிக்கும் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பூர்த்தியாக அறுத்து உடம்பை விட்டும் தலையை பிரிக்க முடியாது. உயிர் பூர்த்தியாக சென்றதன் பின்னால் தான்
தலையை உடம்பை விட்டும் பிரிக்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் தோலை உரிப்பது போன்ற செயல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, 4 நாட்கள் உதுஹியா கொடுக்கலாம். ஹஜ் பெருநாளுடைய தினம் துல்ஹிஜ்ஜா பிறை 10, அதை தொடர்ந்து வரக்கூடிய பிறை 11, 12, 13 ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3 நாள், பெருநாளுடைய தினத்தோடு 4 நாட்கள். இந்த 4 நாட்களிலும் உதுஹியா கொடுக்கலாம். ஆனால் ஆக சிறந்தது பெருநாளுடைய தினத்தில் உதுஹியா கொடுப்பது. சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தில் முதல் நாள் உதுஹியாவினுடைய இபாதத்தை நிறைவேற்றுவது ஆக பெரிய சிறந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர்கள் கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள், இரவையில் உதுஹியா அறுப்பது கூடுமா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இரவையில் குர்பானி கொடுப்பதை தடுத்தார்கள், தடை செய்தார்கள். ஏன்? அந்த காலத்திலே வெளிச்சத்தினுடைய வசதிகள் இல்லாத காரணத்தால் அறுக்கக்கூடிய நேரத்தில் சில குறைபாடுகள் ஏற்படும் என்பதனால் ஆரம்ப காலத்தில் தடை செய்தார்கள். அந்த இல்லத், அந்த காரணம் இப்பொழுது நீங்கி விடுகிறது. எனவே எமக்கு இரவையில் அறுப்பது தான் சலாமத்து என்றால், சில பகுதிகளில் பகலில் அறுப்பதால் இரத்தம் பீரிட்டு பாதையிலே ஓடுகிறது. அந்நியர்களுடைய பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுத்திருக்கிறோம். எனவே அப்படி பிரச்சனைகள் ஏற்படுமானால் இரவையில் அறுப்பது சிறந்தது. அப்படி பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்றால் பெருநாளுடைய முதலாவது நாள் பகல் பொழுதிலே அறுப்பது ஆக சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் பல விடயங்கள் இருக்குகிறது. சிலர்கள் 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பார்கள். அவர்களுடைய பணத்தை பிராணி அறுக்கப்பட்டு பங்கு பிரிப்பதற்கு முன்னால் பணம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இது கடனை போன்ற ஒரு செயல் அல்ல, இது இபாதத். 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்து ஒருவர் தான் பொறுப்படுத்தி அந்த மாட்டை வாங்கினாலும் 7 பேர்களுடைய அந்த பணம் மாட்டை அறுத்து பங்கு பிரிக்கப்படுவதற்கு முன்னால் பணம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சில இடங்களில் பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்தார் என்பதற்காக அந்த இறைச்சியை பிரிப்பதிலே சில தங்கடங்கள் ஏற்படுகிறது. தடுமாறுகிறார்கள், கொடுப்பதா இல்லையா என்று. சகோதரர்களே, முஸ்லிம் என்ற வகையில் தபீஹத்துல் முஸ்லிம் ஹலால். அந்த முஸ்லிம் பிஸ்மில்லா சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அவர் அறுத்தால் முஸ்லிம் என்ற வகையில் அது ஹலால். அந்த இறைச்சி கொடுக்கப்படலாம், அது ஹலால், சாப்பிடலாம். ஆனால் ஒரு அந்நிய மதத்தவர், அவருக்கு நாம் பிஸ்மில் சொல்லி கொடுத்து அறுக்க வைத்தாலும் அந்த பிராணி ஹலால் கிடையாது, ஹராம். முஸ்லிம் என்ற வகையில் பிஸ்மில் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அதாவது அறுத்தால் அது ஹலால். சகோதரர்களே, இது இஸ்லாத்தினுடைய பெருமதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சிலர்கள் உதுஹியாவினுடைய இறைச்சி எல்லோருக்கும் தாராளமாக கிடைக்கிறது என்பதனால் சிலருக்கு பங்குக்கு பதிலாக பணத்தை கொடுக்கிறார்கள். இதனுடைய சட்டத்தை நாம் அலசி ஆராய்ந்தால் உதுஹியா கொடுக்கக்கூடிய இறைச்சியினுடைய பங்குக்கும் இவர் கொடுத்த பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. கூட்டாக சேர்ந்து பணம் போட்டு பிராணியை எடுத்து கொடுக்கலாம்.
ஆனால் ஒரு ஏழைக்கு நாம் குர்பானியினுடைய நியத்திலே பணத்தை ஒப்படைத்தால் அது இறைச்சிக்கும் பணத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விடயம் இருக்கிறது. ஒரு மாட்டை 7 பேர்கள் கூட்டாக சேர்ந்து அறுத்ததை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மாட்டை 7 நீயத்தில் அறுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அவருடைய ஒரு குழந்தை இருக்குகிறார். 7 பங்கு என்று வரும் பொழுது அது 7 ஆட்டுக்கு சமம். உதாரணத்துக்கு அவருடைய முதலாவது குழந்தை ஆண்மகன், அவருக்கு 2 பங்கு, 2 ஆடு என்பதனால் 2 பங்கு. இரண்டாவது மகனுக்கு அகீகா கொடுக்கவில்லை, அவருக்கு 2 பங்கு, 4 பங்கு. அதுபோன்று உதுஹிய்யாவினுடைய நியத்திலே 1 பங்கு, 5 பங்கு. அதுபோன்று நேர்ச்சையினுடைய நியத்திலே 1 பங்கு, 6 பங்கு. அப்படி 7 நீயத்துகள் சேர்ந்து 7 நீயத்தில் ஒரு மாட்டை அறுக்குகிறார். இப்படி அறுத்தால் 7 நீயத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபதாவால் குப்ரால் ஃபிக்ஹியா என்ற அந்த கிதாபிலே இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஒரு தனி மனிதன் ஒரு தனி மாட்டை 7 நீயத்தில் அறுத்தாலும் அந்த 7 நீயத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் சிறந்தது ஒவ்வொரு நீயத்துக்கும் தனித்தனியாக அது ஆடாக இருந்தாலும் கொடுப்பது தான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விடயம் இருக்குகிறது, ஏராளமான விடயம். இது அனைத்தையும் பேசி முடிக்க முடியாது. எனவே நாம் என்ன செய்வோம், ஆரம்பத்திலே சொன்னதை போன்று குர்பானி கொடுக்க ஒரு மனிதனுக்கு வசதி இருந்தால் அவர் குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் சில இமாம்களிடத்தில் குர்பானி கொடுப்பது வாஜிப். ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையில் தான் சுன்னா முஅக்கதாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, நாம் தனித்தனியாக குர்பானி கொடுத்தால் அந்த பங்கு எல்லோருக்கும் போய் சேருவது அது சிரமம் தான், எல்லோருக்கும் போய் சேராது. எனவே தான் அந்த குர்பானியை கூட்டு குர்பானி என்று மஸ்ஜிதோடு சேர்ந்து நிர்வாகத்தோடு சேர்ந்து அந்த குர்பானியை நிறைவேற்றும் பொழுது அது எல்லோருக்கும் சமமாக பங்கு போய் சேரும். எனவே எல்லோரும் குர்பானியை அப்படி கொடுக்க முயற்சி செய்வோம். குர்பானியை அறுத்து அதில் 1 பங்கை எமக்கு எடுக்கலாம், மற்ற 2 பங்கையும் சதகா ஹதியா என்று செய்ய வேண்டும். எனவே 1 பங்கை எடுத்துக்கொண்டு மற்ற பங்கை எமக்கு, அதாவது பள்ளியோடு இணைந்து கொடுக்கக்கூடிய குர்பானி நினைக்கலாம். எனவே நாம் நம்முடைய குர்பானியை தனித்தனியாக பங்கு போட்டு கொடுக்காமல் மஸ்ஜிதோடு சேர்ந்து நாட்டினுடைய சட்டத்தையும் மார்க்கத்தினுடைய சட்டத்தையும் அறிந்து தெரிந்து கொடுக்க முயற்சி செய்வோம். அடுத்த விடயம் தான் சகோதரர்களே, எமக்கு தெரியும் நம்முடைய சகோதரர்கள் அந்த பலஸ்தீன மக்கள் காசாவிலே படும் அவல நிலைகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, அது முஸ்லீம்களாகிய நம் அத்துணை பேர்களுக்கும் சொந்தமானது. அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், அதனால் உயிரை கொடுத்து போராடுகிறார்கள். நாம் இங்கு இருக்கிறோம், எம்மால் செய்ய முடியுமான உதவிகள் சில இருக்கிறது. அதில் ஒன்று தான் துஆ, அது பிரதானம். ஒரு கருத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நாம் எப்பொழுதெல்லாம் அந்த ரப்பிடத்தில் துஆ கேட்க கையெழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த பலஸ்தீன உறவுகளை மறந்து துஆவை நாம் முடிப்போமேயானால் அவர்களுடைய விடயத்தில் நாம் நன்றி கெட்டவர்கள். எனவே தான் நம்முடைய நாட்டில் மஸ்ஜிது வாரியாக பணங்களை சேகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செய்திருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதிலும்
இன்று ஜும்ஆ தொழுகைக்கு பின்னால் பணம் சேகரிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே எம்மால் முடியுமான பணத்தை முடியுமானவர்கள் முடியுமான அளவு கொடுப்போம். அது எம்முடைய பலஸ்தீன உறவுகளுக்கு பிரயோஜனப்படும். நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஹக்குகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளில் பெரும் உதவியாக இதுவும் அமையும். சகோதரிகளே, நாம் எவ்வளவு கவலைப்படுகிறோம், துஆ செய்கிறோம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இதுவும் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவி. சகோதரர்களே, முடியுமான பணத்தை கொடுப்போம். அந்த எம்முடைய உறவுகளுக்கு நாம் அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்வோம். எனவே அந்த முன்னால் வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அடைந்து அதிலே குர்பானியினுடைய விசேடமான அந்த அமலை நாட்டு சட்டத்தையும் மதித்து மார்க்க சட்டத்தையும் கடைபிடித்து அந்த அமலை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடாத்தி முடிப்பதற்கு ஏகவல்ல அல்லாஹ் நமத்துணை பேர்களுக்கும் அனுகூலன் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இரகசியமாக பரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நம் அத்துணை பேர்களையும் கபூல் செய்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் எங்களுக்காக எத்தனையோ இடத்தில் தலை குனிந்தார்கள். யா அல்லாஹ், அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் தலையில் நிறைவைப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, நண்பர்கள் மனைவி மக்கள் சந்ததிகள் அத்துணை பேர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. அந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தை அடைய தௌஃபீக் செய்வாயாக. அதிலே என்ன நல்ல கருமங்களை எல்லாம் இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறதோ அனைத்து இபாதத்துகளையும் பூர்த்தியான முறையிலே செய்ய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு குர்பானி கொடுக்க வசதி இல்லை என்றால் அதில் ஒரு பங்காவது நாங்கள் பொறுப்பெடுத்து அதனுடைய பணத்தை கொடுத்து உதுஹிய்யாவினுடைய நன்மையை அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அத்துணை பேர்களையும் சேர்த்தருள் புரிவாராக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.